அண்மைச் செய்தி சென்னை பல்லாவரம் அருகே கழிவுநீர் கலந்த நீரை குடித்த பொதுமக்கள் வாந்தி பேதி அடைந்திருக்கின்றனர். மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சென்னை பல்லாவரம் அருகே குடிநீர் கலந்த கழிவுநீர் குடித்ததால் அப்பகுதி மக்களுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டுள்ளது. இதில் பாதிக்கப்பட்டு 23 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது திரிவேதி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டேனியல் இணைப்பில் காத்திருக்கிறார். டேனியல், இது குறித்த விரிவான விவரங்கள். நிச்சயமாக சென்னை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பல்லாவரம் இந்த 6வது வார்டு 7வது வார்டுக்குட்பட்ட இந்த மாரியம்மன் கோயில் தெரு, மாரியம்மன் கோயில் 1வது தெரு ஆகிய பகுதிகளில் நேற்று குடிநீர் அந்த கண்டோன்மெண்ட் பகுதியிலிருந்து குடிநீர் குழாய் மூலமா வர அரசு குடிநீர் குழாய் மூலமா வருகின்ற அந்த குடிநீரை அருந்திய 23 நபர்கள் இன்று அதிகாலை வாந்தி பேதியுடன் அவதிப்பட்டு சென்னை குழம்பேட்டை அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில 23 நபர்கள்ல ஒருவர் திருவீதி என்பவர் மற்றும் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுல மேலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் தற்பொழுது சிகிச்சை பெற்றவர்கள். இந்த நிலையில குறு சிறு நடுத்தரத்துறை அமைச்சர் காமான்பது சம்பவ இடத்திற்கு ஆய்வில் ஈடுபட்டு இங்கே மருத்துவ முகாம் அமைக்கப்படும் என அறிவித்துள்ளார். அதே போல மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற்றோம் வரும் நபர்களை ஆய்வில் ஈடுபட்டு மருத்துவர்களிடம் நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என கூறி சென்றுள்ளார். இந்த நிலையில இந்த பக்கத்துல இந்த கண்டோன்மெண்ட் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. குடிநீர்ல கழிவு நீர் கலந்து இருப்பதனால இந்த வாந்தி பேதி வந்திருக்குது. இது போல தொடர்ச்சியா மழை காலங்களில் இந்த பகுதியில் இருக்க டிரைனேஜில இருந்து கழிவு நீர் வெளியேறி குடிநீரோடு கலந்ததுனால இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்